ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு வத்த குழம்பு நீங்கள் வச்சுருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இந்த மாதிரி ரகசியமாக ஒரு பொடியை தூவிட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கணும் அப்படின்னா செம்ம டேஸ்டியான ஒரு வத்த குழம்பு. அதுவும் நம்ம ஆத்து மாமி சொன்ன ஸ்டைல்லையே நம்ம அப்படியே மாறாமல் வச்சுருக்கோம். பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு சுலபமாக புரியுங்க. அவ்வளவு டேஸ்டான இந்த குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நல்லா குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. நல்லா சோறு போட்டு சுட சுட குழம்பு ஊற்றி வத்த குழம்பு அப்படின்னாவே அப்பளம் தாங்க. அதை மிஞ்சி வேறு எதுவுமே கிடையாது. நல்லா அந்த வத்தலோடு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. உண்மையிலே நீங்கள் இப்படி நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான டேஸ்ட்டு இந்த வத்த குழம்புல இருக்குங்க. அவ்வளவு டேஸ்டியான ஒரு வத்த குழம்பு தான் இன்றைக்கி நாம் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்படியே நம்ம எல்லாத்தையும் எடுத்து அப்படியே சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்டான ஒரு வத்த குழம்பு இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நாம் இன்றைக்கி மண்சட்டியில் தாங்க இந்த குழம்பை பண்ணியிருக்கோம். நல்லா மண்சட்டியை சூடு பண்ணிடலாம். சூடு பண்ணிவிட்டு துருவிய தேங்காய் ஃபஸ்ட்டு நீங்கள் துருவிய தேங்காய் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் தேங்காவை கட் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் சரி, நல்லா தேங்காவை எடுத்துக்கலாம். தேங்காய் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த குழம்பு 4 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். இல்லை தேங்காய் சேர்த்துட்டோம் கெட்டுருமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் நம்ம தேங்காய் வறுக்கிறோம் அப்படின்னா நம்ம கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் தேங்காய் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். தேங்காய் நல்லா இந்த ஈரப்பசை போகிற வரைக்குமே நம்ம வதக்கணும். நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த தேங்காய் ஈரப்பசை போச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம தேங்காவை எடுக்கும்போது நல்லா உதிரி உதிரியாக தேங்காய் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா தேங்காவோட ஈரப்பசை போயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நாம் நல்லா ஆற வச்சிடலாம். இது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகு உங்களுக்கு காரம் நிறையா வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்காக ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் மிளகு, ஜீரகம் 1 பங்கு மிளகு போடுங்க அப்படின்னா 2 பங்கு ஜீரகம் போடுங்க. இதாங்க கணக்கு. இந்த கணக்கை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பங்கு ஜீரகம், 2 பங்கு 1 பங்கு மிளகு, 2 பங்கு ஜீரகம், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. எண்ணெய் போட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் எண்ணெய் போடாமல் தான் நம்ம இதெல்லாம் வறுக்கணும். ஏன் எண்ணெய் போட்டு வறுக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் போட்டு வறுக்கலாங்க. ஆனால் நம்ம மிக்சியில் அரைக்கும்போது அது எல்லாமே ஒட்டிக்கிறோம். அதனால் எண்ணெய் போடாமல் வறுத்தாதான் நம்மளுக்கு ஒட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக ஒரு பவுட்ரு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இதை வறுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு மிளகு எவ்வளோ அளவு போட்டிங்களோ அதே அளவுக்கான கடலைப்பருப்பு போடுங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப கொழகொழப்பாக வேணும் அப்படின்னா ஜீரகம் போட்டிங்க இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பை போட்டு நல்லா அதையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த குழம்புக்கு நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இது எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலை எண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, சன்ஃப்ளவர் யூஸ் பண்ண வேணாம். நம்மளுக்கு எள்ளு எண்ணெய் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். அதாவது நல்லெண்ணெய் அதான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதுலேயே பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றினதுக்கு அப்புறமா அதிலே அப்பளத்தை போட்டு பொரிச்சாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தனியாக நம்ம அப்பளம் பொரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா 2 2 in 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லாம் அப்பளத்தை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு யூஸ்வலாகவே வத்த குழம்பு அப்படின்னாவே அப்பளம் தாங்க சைட் டிஷ்ஷு. வேறு எந்த சைட் டிஷ்ஷும் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் அப்பளத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ அப்பளம் பொரிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் இதில் எந்த வத்தல் போடுறீங்களோ அந்த வத்தலை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. இன்றைக்கி நான் சுண்ட வத்தல் தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் தெறிக்கும், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பச்சை போட்டால் தான் ரொம்ப ரொம்ப தெறிக்கும். இது நல்லா வத்தல்னால ஓரளவுக்கு அதாவது வெடிக்காது. நம்மளை
நம்மளுக்கு வந்து ரொம்ப வெடிக்காது, கொஞ்சமாக தான் வந்து வெடிக்கும். இப்போ இதை வந்து போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வறுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலே போட்டு வறுத்து இதை தனியாக வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்போ எல்லாமே வந்து அந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். இப்போ நாம் இதை எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சதுக்கு அப்புறமா ஒரு துண்டு புளி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்குங்க. அப்போனா தான், இல்லைன்னா இதனுடைய கசப்பு வந்து கொஞ்சமாக வந்து இருக்கும். புளி வந்து நிறையா வந்து போட்டிங்க அப்படின்னா புளிச்சாறு ஃபுல்லாமே அதில் வந்து இறங்கி நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ நாம் எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சுங்க. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் எடுத்ததுக்கப்புறம் இது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து வேண்டாம். நான் வந்து கொஞ்சம் போல் வந்து பெருங்காயத்தூள் போட்டு இதை வந்து முதல்ல தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கிறணும். இந்த அரைச்சதை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ரொம்ப வேண்டாம். உங்கள் கையில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சிக்கிறங்க. இப்போ அதே எண்ணெயில் ஒரு கொஞ்சமாக, ஏன்னா ஒரு 20 பல் பூண்டு வைக்கிறீங்க அப்படின்னா 40 பல் வந்து சின்ன வெங்காயம் வந்து போடுங்க. அதாவது இது வந்து பாதி அளவுகள் தான். எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 10 கிராம் அளவுக்கு வெள்ளைப்பூண்டு போட்டிங்கன்னா 20 கிராம் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு பெஸ்ட்டு. வேறு எதுவுமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்காது. இதெல்லாம் நீங்கள் வந்து வெள்ளைப்பூண்டு தான் முதல்ல போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வறுத்ததுக்கப்புறமா இது கூடயே கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து பொரியட்டும். நம்மளுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு 4 பட்டை மிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அந்த காஞ்ச மிளகாய் வந்து 4 மிளகாய் வந்து நான் வந்து போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து பூண்டு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கணும். அதுதான் வந்து முக்கியம். இப்போ இது எல்லாம் வந்து வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம் நல்லா வந்து உரித்து எடுத்து வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1 பங்கு நீங்கள் வந்து பூண்டு போட்டிங்கன்னா 2 பங்கு சின்ன வெங்காயம். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் நான் நிறையாவே வந்து போட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கலாம். இதெல்லாமே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகட்டும். இந்த கேப்பில் நீங்கள் வந்து புளி இருக்கு இல்லையா, அந்த புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி வந்து ரொம்ப கொழப்பாக வந்து எடுக்கணும், தண்ணியாக வந்து எடுக்காதீங்க. ஏன்னா புளி வந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து புளிப்பு வந்து வேணுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து புளி வந்து ஒரு 2 தண்ணி போட்டு வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு மிஞ்சி ஊற்றாதீங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. இதில் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது நல்லா கவனிச்சுக்குங்க. ஏன்னா நம்ம வத்தல் போட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்குங்க. கொஞ்சமாக போட்டு கூட அடுத்து ஃபைனலாக நீங்கள் வந்து உப்பு போட்டுக்குங்க. இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள், வேறு எந்த பொடியுமே நான் வந்து சேர்க்க போகிறதில்ல, சாம்பார் தூள் மட்டும்தான் வந்து சேர்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்குங்க. சாம்பார் தூள் வந்து உங்களுக்கு நிறைய காரம் வேணும் அப்படின்னா 2 அல்லது 3 ஸ்பூன் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தேங்காய், மிளகு, ஜீரகம்லாம், அதை வந்து நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு கொஞ்சமாக வந்து அரைச்சி வச்சேன் அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சதை அப்புறம் நம்ம அப்படியே வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இதை வந்து ஒரு நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேணாம். இது வந்து நல்ல கொழப்பு திக்காக வந்து குழம்பு வந்து இருக்கும். அதுக்காக தான் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிட்டு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரைச்சி வச்ச புளியவும் அது கூட ஊற்றிட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம், நல்லா வந்து அந்த புளி சேர்ந்து நல்லா சுண்டுற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணுங்க. இது மண் பானை அப்படிங்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதிக நேரமே வந்து நல்லா பிடிக்காமல் வந்து இருக்கும். நீங்கள் வந்து புளி கரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த துகள்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எனக்கு தண்ணியாக தான் வந்து இருக்குது. இப்போ இது எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா சுண்டைக்குழம்பு அப்படின்னாவே அதாவது வத்தல் குழம்பு அப்படின்னாவே நல்லா வந்து சுண்டி நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாக வந்து இருக்கணும். அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் வந்து போட்டாச்சுங்க. போட்டதுக்கு அப்புறமா நாம் வறுத்து வச்சோம் இல்லையா அந்த சுண்டைக்காய், அதையும் வந்து இது கூட போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு உப்பு வந்து பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்குங்க. இது கொஞ்சமாகவே போடுங்க, ஏன்னா வத்தல் போட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த வத்தலை வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா நல்லா கொதித்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா திக்காக வந்து வந்துருச்சு குழம்பு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த தேங்காய், அதை வந்து ஃபைனலாக வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டு ஃபைனலாக கொத்தமல்லியை தூவி விட்டோம் அப்படின்னா சூப்பரான சுண்டை வத்தல் குழம்பு ரெடிங்க.
இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே செய்யுங்க. ரொம்ப பிகினராக இருந்தால் கூட ரொம்ப டேஸ்டான ஒரு குழம்பு நீங்களே பண்ணிடலாங்க. ஓகேங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, பாய்.